அவர் முதலாவதாக என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், மகரிப் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இரவு நேரம் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல 287 சொல்கிறான் என்பதை முதலாவது வாதமாக அவர் முன்வைக்கிறார். இன்னும் அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக, மகரிப் என்பது வேறு, இரவு என்பது வேறு என்பது ஒரு புது கருத்தாக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் அதுதான் மார்க்கத்தில் உள்ள கருத்து. இரவு என்பது இரவு சூழும் நேரம்தான். சூரியன் மறைந்தவுடன் இருள் சூழ்ந்து கொள்கிறதா? இல்லையே. சூரியன் மறைந்த பிறகு வானத்தில் செம்மேகம் தோன்றும். இந்த செம்மேகம் தோன்றுகின்ற வானத்தை நாங்கள் செவ்வானம் என்று சொல்கிறோம். செவ்வானம் இருக்கக்கூடிய நிலை இருள் சூழ்ந்த நிலை கிடையாது. எனவே அது இரவு கிடையாது. சூரியன் மறைந்தாலும் அது இரவாக ஆகாது. சூரியனும் மறைந்து செவ்வானத்தில் இருக்கக்கூடிய செம்மேகமும் மறைந்த பிறகுதான் இரவு ஆரம்பிக்கிறது என்பது இவருடைய வாதமாக இருக்கிறது. இவர் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை அவருடைய குரல்ல இருந்தே முதல்ல கேளுங்க. மகரிபு வரை நோன்பு நோற்றுக் கொண்டிருங்க என்று அல்லாஹ் சொல்லல, இரவு நேரம் வரை நோன்பிருங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். சூரத்துல் பக்ரா 187 வசனம் என்ன சொல்றது? அதிம்மு ஸியாம இலல் லைல், இரவு வரை நோன்பை பூர்ணப்படுத்துங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதாவது இரவு வரை நோன்பிருங்க. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? இரவு ஆகும் வரை நோன்பிருக்க வேண்டும், இரவை அடைந்து நோன்பை திறக்க வேண்டும். ஆக மகரிபு வரை அல்ல, இரவு வரை நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அது என்ன, மகரிப் என்கிறது வேற, இரவு நேரம் என்கிறது வேறையா? இது என்ன புது கதையா இருக்கு? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? மகரிப் என்பது சூரியன் மறையும் நேரம், இரவு என்கிறது இருள் சூழும் நேரம். சூரியன் மறைந்த உடனே இருள் சூழ்ந்து கொள்கிறதா? இல்ல. சூரியன் மறைந்த உடனே கிழக்கு வானத்தில செம்மேகம் தோன்றுகிறது. அந்தி செவ்வானம் என்று சொல்லுவாங்க. அந்த செம்மேகம் மறைந்த பின்னாலதான் கிழக்கு வானை இருள் சூழ்ந்து கொள்கிறது. ஆக மேற்கு வானத்தில சூரியன் மறைந்து கிழக்கு வானத்தில செம்மேகம் மறைஞ்ச பிறகுதான் இரவு நேரம் தொடங்குகிறது. அப்போதுதான் நீங்க நோன்பை திறக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இரவு வரை நோன்பிருங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்கள் கிழக்கு வானில் இரவை கண்டால் நோன்பை திறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் புகாரி, பைஹக்கி, கன்சுல் உம்மா. இது தவிர மற்றொரு ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் உமர் அலி அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற நூல்கள்ல வந்திருக்குது. நபி சொன்னாங்க, கிழக்கு வானில் இரவு வந்து விட்டால், மேற்கு வானில் பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பை திறக்கலாம் என்று கூறியிருக்காங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போது நாங்க நோன்பு திறக்கிற நேரம் இரவு நேரம் போல இருக்குதா, இல்ல வெளிச்சம் நிறைந்த பகல் நேரம் போல இருக்குதா? சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு கிழக்கு வானத்தை பாருங்க, செம்மேகம் தெரியும். இந்த செம்மேகம் ஒரு 10 நிமிஷம் அளவுல இருக்கும். செம்மேகம் மறைஞ்ச பிறகுதான் இருள் சூழ ஆரம்பிக்கும். இப்ப எங்களுக்குள்ள கேள்வி என்னன்னு சொன்னா, சூரியன் மறைந்த உடனே இரவு நேரம் ஆரம்பிக்குமா, இல்ல கிழக்கு வானத்துல செம்மேகமும் மறைஞ்சாத்தான் இரவு ஆரம்பிக்குமா? மகரிபு வரை நோன்பு நோற்றுக் கொண்டிருங்க என்று அல்லாஹ் சொல்லல, இரவு நேரம் வரை நோன்பிருங்க என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். சூரத்துல் பக்ரா 187 வசனம் என்ன சொல்றது? அதிம்மு ஸியாம இலல் லைல், இரவு வரை நோன்பை பூர்ணப்படுத்துங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதாவது இரவு வரை நோன்பிருங்க. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? இரவு ஆகும் வரை நோன்பிருக்க வேண்டும், இரவை அடைந்து நோன்பை திறக்க வேண்டும். ஆக மகரிபு வரை அல்ல, இரவு வரை நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மார்க்க ரீதியாக சரியான கருத்துக்கள் தானா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலில் என்ன சொன்னார்? மகரிப் நேரம் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இரவு நேரம் வரை நோன்பு நோக்க வேண்டும் என்றுதான் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் தஆலாவும் குர்ஆன்ல 2:187 எப்படி சொல்கிறான்? சும்ம அதிம்மு ஸியாம இலல் லைலி, பிறகு நீங்கள் லைல் வரைக்கும், இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதை பார்க்கும்போது இவர் சொல்லக்கூடிய வாதம் சரி மாதிரி ஒரு தோற்றம் மேலோட்டமாக பார்க்கும்போது தோன்றலாம். ஆனால் இவர் சொல்வது சரியா என்பதை நாங்கள் விரிவாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரவு வரைக்கும் நோன்பை தொடர வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இரவு என்பது எது என்பதை தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இரவு என்பது சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரமா, அல்லது இவர் சொல்வதை போன்று வானத்திலே செம்மேகமும் மறைந்துவிட்டு முழுமையாக இருள் சூழ்ந்த பிறகு ஏற்படக்கூடிய நேரம்தான் இரவு நேரமா? இதைத்தான் நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இரவு என்றால் என்ன, மகரிப் நேரம் மறைவு என்பது இரவில் அடங்குமா இல்லையா என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் இவருடைய வாதம் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும். மார்க் அடிப்படையில் இரவு என்பது இருட்டிய பிறகு, மொத்த வானமும் இருட்டிய பிறகு வருவதுதான் இரவா, அல்லது சூரியன் மறைந்த உடனேயே, அதாவது மகரிப் நேரம் வந்த உடனேயே இரவு வந்து விடுமா? இதை மார்க் அடிப்படையில் நாங்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா? ஷியா மௌலவி அவர்கள் என்ன ஆதாரத்தை எடுத்து வைத்தார்? சஹீஹுல் புகாரியில 1954வது செய்தி. அந்த செய்தியில் எப்படி வருகிறது?
உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1954வது செய்தியா வருது. இதா அக்பலல் லைலு மின் ஹாஉனா, இந்த திசையிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து இருள் முன்னோக்கி வந்து, வ அஸ்பஹன் நஹாரு மின் ஆஹுனா, இந்த திசையில் அதாவது மேற்கு திசையில் பகல் பின்னோக்கி செல்லுகின்ற நேரத்தில் ஃபகத் அஃப்தர சாயிமு, நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸை காட்டுறாரு. இந்த ஹதீஸில் இவர் சொல்வதை போன்று கிழக்கிலிருந்து இரவு முன்னோக்கி வந்து மேற்கிலே பகல் பின்னோக்கி சென்ற பிறகுதான் இரவு என்பது வரும், அப்போதுதான் நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்பது இவர் சொல்லக்கூடிய விதத்தில் ஹதீஸ் இருந்தால் சரியானது. அப்படியா அந்த ஹதீஸில் இருக்குது? எப்படி ஹதீஸில் வருது என்று சொன்னால், இதா அக்பலல் லைலு மின் ஆஹுனா, இந்த கிழக்கு திசையிலிருந்து இரவு முன்னோக்கி வந்து, வா அஸ்பர நஹாரு மின் ஆஹுனா, இந்த மேற்கு திசையிலிருந்து பகல் பின்னோக்கி சென்று, வாசகத்தை கவனியுங்கள், வா கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், ஃபகத் அஃப்தர சாயிமு, நோம்பாளி நோன்பு திறக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு, ஸ்கிரீன்ல அரபு வாசகத்தில் ஹதீஸை போடுறாரு. ஆனா அதுல இதா அக்பலல் லைலு மின் ஆஹுனா என்றதை வாசிச்சு காட்டுறாரு, வா அஸ்பஹன் நஹாரு மின் ஆஹுனா என்றதையும் வாசிச்சு காட்டுறாரு. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வா கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், ஃபகத் அஃப்தர சாயிமு என்று வரக்கூடிய வார்த்தையில சூரியன் மறைந்த உடன் என்ற அந்த வார்த்தையை அவர் மறைத்து விட்டு, இருட்டடிப்பு செய்துவிட்டு, தன்னுடைய கருத்துக்கு எதிரான ஒரு செய்தியாக இருப்பதை அறிந்து வேண்டுமென்றே மறைத்து இந்த வாதத்தை முன்வைக்கிறார். புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், திர்மிதி, நசாயி போன்ற நூல்கள்ல வந்திருக்குது. நபி சொன்னாங்க, கிழக்கு வானில் இரவு வந்து விட்டால், மேற்கு வானில் பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பை திறக்கலாம் என்று கூறியிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள்? கிழக்கிலிருந்து இரவு முன்னோக்கி வருவதும் சரி, மேற்கில பகல் பின்னோக்கி செல்வதும் சரி. இரவு நேரம் என்றதை எதை வச்சு தீர்மானிக்கணும்? கிழக்கில் இரவு முன்னோக்கி வந்து மேற்கில் பகல் பின்னோக்கி சென்று, வகரபதி ஷம்சு, சூரியன் மறைந்த பின்னால், சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறக்க வேண்டும், ஃபகத் அஃப்தர சாயிமு, நோம்பாளி நோன்பு திறக்க வேண்டும் என்று இரவு என்பதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனுடைய மறைவுதான் இரவின் ஆரம்பம் என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த ஷியா மௌலவியான சபீர் மன்பை அவர்கள் என்ன சொன்னார்கள்? சும்மா அதிமு சியாம இலல் லைலி, அல்லாஹ் குர்ஆன்ல இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்த சொன்னானே தவிர மஹ்ரிப் வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்த சொல்லவில்லை என்ற ஒரு வாதம் புரிந்தாரே. அந்த இரவு என்பது மஹ்ரிபுடைய நேரம்தான், சூரியன் மறையும் நேரம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு செம்மேகம் இருக்கிறதா, செவ்வானம் இருக்கிறதா, இருள் சூழ்ந்து கொண்டதா, வீடியோ காணொளிகளை காட்டி சூரியன் மறைந்த பிறகும் வெளிச்சம் இருக்கிறதே, இந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் நோன்பு திறக்க வேண்டுமா என்று மக்களை திசை திருப்பும் விதமாக அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கத்திற்கு நபிவழிக்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது மார்க்க அடிப்படையில் சரியானதா? தவறான விளக்கம் தானே. இவர் சொல்லக்கூடிய வாதம் பிழையான ஒரு வாதம் தானே. இதை இவர் புரிந்தும் புரியாததை போன்று நடித்து கொண்டு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ ரஹ்மத் அறக்கட்டளையில் தமிழாக்கம் செய்கின்ற நேரத்தில் இதா அக்பலல் லைலு மின் ஆஹுனா, இந்த திசையிலிருந்து இரவு முன்னோக்கி வருகிறது என்ற அந்த வார்த்தையில பிரக்கெட்டுக்குள்ள என்ன போட்டாங்க? இருள் என்று போட்டாங்க. அதே போன்று வஅஸ்பர நஹாரு மின் ஆஹுனா, மேற்கு திசையில பகல் பின்னோக்கி செல்வது என்ற இடத்துல பிரக்கெட்டுக்குள்ள வெளிச்சம் என்று போட்டாங்க. இவர் என்ன நினைச்சிட்டாரு? வெளிச்சம் என்பது இல்லாமல் போனால்தான் மஹ்ரிபுடைய நேரம் வந்துரும் என்று விளங்கி கொண்டு மொழிபெயர்ப்புல பிரக்கெட்டுக்குள்ள போட்டதை வச்சு இவர் மனோ இச்சையின் அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற நேரத்தில் இருள் என்பதும் வெளிச்சம் என்பது ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? இல்லை. கிழக்குல இரவு முன்னோக்கி வரும், மேற்குல எப்ப சூரியன் மறைகிறதோ அந்த நேரத்தில் கிழக்குல இரவு முன்னோக்கி வந்துவிடும். சூரியன் மறைந்த உடனே பகலும் பின்னோக்கி சென்று விடும். அப்ப சூரியன் மறைந்தாலும் செம்மேகம் இருக்கும், செவ்வானம் இருக்கும். அந்த வெளிச்சம் பகல் என்ற கருத்தில் வருமா,
வஹீன் அடிப்படையில் அது பகல் அல்ல, அது இரவுதான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வார்த்தையில வகரபதி ஷம்சு, சூரியனும் மறைந்து விட்டால், சூரியன் மறைவு என்பது பகல் பின்னோக்கி செல்வதற்கான அடிப்படை அளவுகோலாக சொல்லிவிட்ட பிறகு சூரியன் மறைவுதான் இரவு என்று ஆகிவிடுகிறது. அப்ப இதை புரியாம நீங்க எப்படி மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பீர்கள்? தவறான முறையில் மக்களை எப்படி நீங்கள் திசை திருப்புவீர்கள்? ஷியா இசத்தை பரப்ப வந்தவர் இப்ப சுன்னத்வல் ஜமாத்துக்குள்ளேயும் புகுந்து சுன்னத்வல் ஜமாத்துக்குள்ள சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தை தீர்மானித்து பின்பற்றக்கூடியவர்கள் மத்தியில் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாம நிறைய ஹதீசுகள் வருகிறது இது சம்பந்தமாக. சூரியனின் மறைவுதான் இரவுக்குரிய அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் திட்டமிட்டு மறைத்து ஒரு புது விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில 1955வது ஹதீஸ்ல ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க? குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். வஹுவ ஸாயிமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன் கால லிபஅலில் கௌம், சமூகத்தாரில் ஒருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ஃபுலான் கும் ஃபஜ்தஹ் லனா, இன்னாரே நீங்கள் எழுந்து சென்று நமக்காக வேண்டி மாவு கரைசலை கொண்டு வாருங்கள் என்று தயார்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபகால, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லவ் அம்சைத்த, இன்னும் மாலை நேரம் இருக்கிறது, அது முழுமையாக முடியட்டுமே என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நீ வாகனத்திலிருந்து இறங்கி நமக்காக மாவு கரைசலை தயார்படுத்து என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால யா ரசூலல்லாஹி ஃபலவ் அம்சைத்த, அல்லாஹ்வின் தூதரை இன்னும் மாலை நேரம் இருக்கிறது, அது முழுமையா முடியட்டுமே என்று சொல்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நமக்காக இறங்கி மாவு கரைசலை கொண்டு வா என்று சொன்னோன்னே அந்த மனிதர் மீண்டும் சொல்கிறார், இன்ன அலைக்க நஹாரன், அல்லாஹ்வின் தூதரே பகல் வெளிச்சம் இன்னும் தெளிவாக இருக்கிறதே, எஞ்சி இருக்கிறதே, இந்த நிலையில நோன்பு திறக்கணுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்கிறார்கள், இன்சில் ஃபஜ்தஹ் லனா, நீ இறங்கி நமக்காக மாவு கரைசலை தயார்படுத்து என்று சொன்ன பிறகுதான் ஃபனஸல ஃபஜதஹ் லஹும், அந்த மனிதர் இறங்கி மாவு கரைசலை தயார்படுத்தி கொண்டு வந்து தருகிறார். ஃபஸரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிந்துவிட்டு நோன்பை திறந்தார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் லைல கது அக்பல மின்னாஹுனா, நீங்கள் இரவை கிழக்கு திசையிலிருந்து முன்னோக்கி வருவதை கண்டால் ஃபகத் அஃப்தர ஸாயிமு, நோம்பாளி நோன்பை திறக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியிலே 1955வது ஹதீஸா பார்க்கிறோம். இதை இப்னு அபி அவுஃபா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள். இப்ப இவர் சொல்வதை போன்று, இந்த ஷியா மௌலவியான சபீர் மன்பை அவர்கள் சொல்வதை போன்று நபி தோழரும் என்ன நினைத்து விட்டார்? வெளிச்சம் இருக்கும்போது, மாலை நேரம் இன்னும் இருக்கும் பொழுது, பகல் வெளிச்சம் இன்னும் இருக்கும் போது நோன்பு திறப்பது கூடாது என்று நினைத்து விடுகிறார். அந்த நினைப்பு தவறானது. நோன்பு திறப்பது என்பது கிழக்குல இரவு முன்னோக்கி வந்து மேற்குல பகல் பின்னோக்கி சென்று சூரியன் மறைந்தவுடன் அந்த நோன்பு திறக்கும் காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் வஹீ மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அப்ப அந்த நபி தோழர் புரிந்ததை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியப்படுத்தி, பகல் நேரம் இன்னும் வெளிச்சம் இருக்கிறது அடிப்படை கிடையாது, சூரியனுடைய மறைவுதான் சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைல் என்பதற்குரிய விளக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியில கூட ஆரம்பத்தில் எப்படி வருது? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மாவு கரைசலை கொண்டு வர சொல்றாங்க, தயாரிக்க சொல்றாங்க? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், கால லிபஅலில் கௌம், அந்த சமூகத்தில் ஒருவருக்கு சொல்கிறார், யா ஃபுலான் கும் ஃபஜ்தஹ் லனா, எந்திரித்து சென்று நமக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்து என்று சொல்றாங்க. ரசூலை எப்ப தயார்படுத்த சொல்றாங்க? ஃபலம்மா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன். அப்ப சூரியன் மறைந்தவுடன் தான் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு உடனடியாக செஞ்சு நோன்பு திறக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி தர்றாங்களே தவிர, வானத்தில் இருட்டு இருக்குதா, கிழக்குல இரவு எந்த அளவுக்கு முன்னோக்கி வந்து இருக்குது, மேற்குல வந்து செவ்வானம் இருக்குதா, செம்மேகம் இருக்குதா,
சூரியனும் மறைந்து செம்மேகமும் மறைந்த பிறகுதான் நோன்பு திறக்க வேண்டும் என்பதெல்லாம் வஹீ மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையே கிடையாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதே செய்தி சஹீஹ் புகாரியிலே 1941வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபகால லிரஜுலின், ஒரு மனிதருக்கு ரசூலா சொன்னாங்க, இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி எனக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்து. அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹி அஷ்ஷம்சு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னும் சூரியன் முழுமையாக மறையவில்லை. அப்ப ரசூலா கால இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி சென்று மாவு கரைசலை தயார்படுத்து. கால, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹி அஷ்ஷம்சு, அல்லாஹ்வின் தூதரை, இன்னும் சூரியன் இருக்கிறது, முழுமையாக மறையவில்லை. ரசூலா கால இன்சில் ஃபஜ்தஹ்லி, இறங்கி எனக்காக மாவு கரைசலை தயார்படுத்தி என்று சொன்ன உடனே ஃபனஸல ஃபஜதஹலஹு ஃபஸரிப, அவர் இறங்குகிறார், மாவு கரைசலை தயார்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருந்தி நோன்பை திறந்தார்கள் என்று வருகிறது. அதாவது சூரியன் மறைய ஆரம்பித்து முழுமையாக மறையாத நிலையில் மாவு கரைசலை கரைங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன நினைக்கிறார், ரசூலா இன்னும் சூரியன் மறையலையே, பாதி சூரியன் விளங்குறதுக்கு இருக்குது, இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் நோன்பு திறக்கிறதுன்னு சொன்ன உடனே ரசூலா சொன்னாங்க, தயார்படுத்துங்க. சூரியன் மறைஞ்ச உடனே, மறைகிறதுக்கு ஒரு நேரம் வேணுமா இல்லையா, ஒரு 5 நிமிஷம் போகுமா இல்லையா, ஒரு 3 நிமிஷம் போகுமா இல்லையா, அந்த மறைய ஆரம்பித்த நேரத்தில் மாவு கரைசலை தயார்படுத்தி மறைஞ்ச உடனேயே நோன்பு திறப்பதை செய்யலாம் என்பதற்காக மாவு கரைசலை தயார்படுத்துமாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த செய்தியில் நமக்கு என்ன விளக்கம் வருது, இரவு என்பது சூரியனுடைய மறைவை அடிப்படையாக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத நிலையில்தான், மொத்த வானத்திலும் இருள் சூழப்பட்ட நிலையில்தான் இரவு என்பது உருவாகுகிறது என்பதை நாம் புரியக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். இதே கருத்தை சஹீஹ் முஸ்லிம்ல 2007வது செய்தியாக வருகிறது. அதில் தெளிவாக, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின் ஃபீ ஷஹ்ரி ரமலான, நாங்கள் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபலம்மா காபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்தவுடன், யா ஃபுலான் இன்சில் ஃபஜ்தஹ்லனா, ஏ மனிதரே, இறங்கி நமக்காக வேண்டி மாவு கரைசலை தயார்படுத்தி என்று சொன்னதாகவும் இந்த செய்தியில் வருது. அப்ப இந்த எல்லா செய்திகளையும் வைத்து பார்க்கும்போது 287வது வசனத்தில் சும்மா அதிம்மு சியாம இலல் லைல், பிறகு இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்பதன் அர்த்தம், இருள் சூழ்ந்த நிலையில், வானம் முழுசாக இருட்டடைந்த நிலையில் நோன்பு திறக்க வேண்டும் என்பது அல்ல. சூரியன் மறைந்தவுடன் செவ்மேகம் இருந்தாலும் செவ்வானம் தோன்றினாலும் அந்த நிலையில் சூரியன் மறைந்து விட்டால் போதுமானது, நோன்பை திறந்து விட வேண்டும் என்பது இரவுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு ஷியா மௌலவி சபீர் மன்பாய்க்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, முழுசா இருட்டாவ காட்ட நாங்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கணும், அதான் லைலுக்குரிய விளக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒரு விளக்கம் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் அந்த விளக்கம் சொல்வதற்கு யார்? ரசூல்லா ஒரு விஷயத்தில் விளக்கம் சொல்லிவிட்டார்கள் என்றால் ரசூல்லாவுடைய விளக்கம் தான் இறுதி வரைக்கும் விளக்கம், அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விளக்கத்துக்கு செல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தெரிஞ்சு வேண்டுமென்று இருட்டடிப்பு செஞ்சு வகரபத்தி ஷம்சு என்ற வார்த்தையை வாசிக்காமல் விட்டு காணாதவர்களை போன்று நடித்து தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் முன்வைக்கும் ஆதாரமே அமைந்திருப்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்தும், இரவு என்பது, சூரியன் மறைவு என்பது, மஹ்ரிபுடைய நேரம் என்பது இஃப்தாருடைய நேரம் அல்ல என்று மக்களை குழப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய வாதம் அடிப்படையற்ற, பொய்யான, இருட்டடிப்பு செய்த ஒரு வாதம் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது.